எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை சமந்தா தமிழில் வந்துட்டு பானா காத்தாடி அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமானாங்க. தமிழில் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகம். அதுக்கப்புறம் தமிழில் வந்துட்டு முன்னணி நடிகை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் ஹிந்தியில் கூட போய் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்துகிட்டு இருக்கு. நாகை செய்தின்னு அவங்க கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறமா விவாகரத்து பண்ணது, அப்புறமா இவங்களுக்கு ஒரு சின்ன டிசீஸும் வந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு 2 வருஷம் எந்த ஒரு படத்துலையுமே நடிக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா நடித்த ஒரு 5-6 படங்கள் சுத்தமாக ஓடவே இல்லாமல் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா ஹிந்தியில் போயிட்டு அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்தது. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இப்போதான் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய ரசிகர்களுக்கு அப்டேட் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்துட்டு யாருமே இவங்க கிட்ட கதை சொல்ல போறது இல்லை அப்படின்றது வந்துட்டு நல்லாவே தெரிய வந்திருக்கு. அதாவது சில வருடங்களாக தமிழ் சினிமாவை சார்ந்த எந்த இயக்குநர்களுமே சமந்தா கிட்ட வந்துட்டு கதை சொல்ல போறதே கிடையாது அப்படின்றத இவங்களே ஒரு மேடையில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கம் அப்படின்னு ஒரு படத்துடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது சமந்தா ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, தமிழில் எனக்கு ஒரு நல்ல கதையில் நடிக்கணும்ட்டு ரொம்ப ஆவல் இருக்கு. தயவு செஞ்சு இதை கேட்டுட்டு இருக்க இயக்குநர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல கதை இருந்தால் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓப்பனாக ஒரு ரிக்வஸ்ட், ஒரு வேண்டுகோளாகவே வச்சிருக்காங்க. தமிழில் ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பேஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் ரசிகர்கள் கிட்ட தமிழ் படத்தை நடிக்கணும் அப்படின்னு தமிழ் இயக்குநர்கள் கிட்ட ஒரு மேடையில் ரிக்வஸ்ட் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்களோட மார்க்கெட் தமிழில் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே சேட் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எந்த ஒன்றைக்குமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுவும் முன்னணியில் இருக்க நடிகை எனக்கு தமிழில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால் நல்ல கதை இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சமந்தா ரொம்ப ஓப்பனாக இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையில எனக்குமே ஃபீலாக தாங்க இருக்குது. பிகாஸ் ஆஃப் சமந்தா ஒரு நல்ல நடிகை, நல்லா நடிக்கக்கூடிய நடிகை, ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளை வந்துட்டு நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, நல்ல டேலண்டடான ஒரு நடிகை. அப்படி இருக்கும்போது தமிழ்ல பல காலங்களாக வந்துட்டு படங்கள் நடிக்காம இருக்கிறது வந்துட்டு எனக்குமே ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு டெஃபினட்டா இதுக்கப்புறமா தமிழ்ல நிறைய படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.